சவுல் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். ஆடுகளுக்கு பின்னாக போனவன் தாவீது, சவுல் கழுதியை தேட போனவன் சவுல். கர்த்தர் எப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. ஆடுகளுக்கு பின்னாக போனவனையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து ராஜாவாக மாற்றுகிறார். கழுதையை தேட போனவனையும் கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். அப்ப பாருங்க, ஒன்றும் இல்லாதவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். எப்படிப்பட்டவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார்? ஒன்றும் இல்லாதவனையும். எதற்கு? சவுலும் பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கும் உதவாதவன் தான் சவுதும். அவன் குடும்பத்தில் பார்க்கும்போது இவனை ராஜாவா ஆகணும் போது, இவனா ராஜாவா ஆகுவா என்று சொன்ன உண்டு அவனுடைய குடும்பத்திலே. இவன் ராஜாவாக ஏற்படுத்தும் போது அவனை இவன் என்ன பண்ண, நீதான்ப்பா ராஜாவை ஏற்படுத்தணும் ஆண்டவர் சொல்றான் சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லும்போது இவன் ஒழிஞ்சு கொண்டுக்கிட்டான். எங்க போய் என்ன பண்றான்? ஒளிஞ்சு கொண்டான். இப்படிப்பட்டவன் தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் போனது எதற்கான நோக்கம்னா, கழுதை தொலைந்து விட்டது. அந்த கழுதையை அவன் தேட போகிறான். தேட போகும்போது அப்ப அவனுக்கு ஒரு யோசனை காணப்பட்டது. என்ன யோசனை? ஒருவேளை அவனு கூட இது இல்லை, அவன் கூட இருந்தவன் சொல்லுகிறான், ஒருவேளை யார் இருக்கிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டாவாச்சு என்ன பண்ணும், கழுதை கிடைக்கும் என்று தான் போறான் அவன். ஆனாலும் பாருங்க, போனவன் இடத்துல பாருங்க அவனுக்கு வேற ஒன்று காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப என்ன உன் கழுதை இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுது? இருக்குது. வா, உனக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லி யார் பிடிச்சிட்டு வர்றாரு? சாமுவேல் இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் எவ்வளோ பெரிய சிறியவர்களாக இருந்தாலும் தெய்வம் நினைத்தால் பெரியவராய் மாற்றவர்கள் வல்லமை உண்டு. அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்த, அதான் எவரையும் உயர்த்த எவரையும் மேன்மைப்படுத்த அது கர்த்தராலே கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராலே தான் கூடும், தவிர வேற எதாலையும் கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதா, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தகிக்காது. அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆதரிப்ப. நம்ம பாரத்தை நம்ம கஷ்டத்தை யார் மேல வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்மளால கூடாது, இது நம்மளால ஆகாது என்று நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா சாதாரண அற்பமானவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாரை கொண்டு? அற்பமான மனிதனை கொண்டு, அற்பமான சிருஷ்டித்த அற்பமான ஒரு நம்மளை போல உங்களை போல பாடுள்ளவர்களை கொண்டுதான் கர்த்தர் உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கார். ஏன்னா எலியா எப்படிப்பட்டவன்? தம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனா அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். என்ன நடந்தது? மழை பெய்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணா மழை நின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நோக்குகிறார்? பாடுள்ள மனிதர்களையும் எளிமை உள்ளவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு?